இப்போ எங்கே இருக்கோன்னா காண்டாத்தானில் பேலஸ்ன்னுவாங்க. இங்கே தான் பல ஷூட்டிங்கள் எடுத்திருக்காங்க. கண்டு கொண்டேன் சண்டைக்கோழி அந்த மாதிரி படத்தோட ஷூட்டிங்லாம் போயிருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கோம். ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதெல்லாம் பரவாயில்லடா. இப்போ தான் காண்டாத்தான் கிட்ட இருக்க பேலஸை பார்த்தோம். அது பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஆண்டவே ஆத்தங்குடின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கேயும் ஒரு பேலஸ் இருக்குது. அதில் என்ன ஃபேமஸ்னால் ஹேண்ட்மேட் டைல்ஸுன்னுவாங்க. அதுக்கு தான் அது ஃபேமஸ் ஆத்தங்குடி. அங்கே தான் போயிட்டுருக்கோம். வேலைக்கு போகிறவங்க, எங்கள் லோக்கல் வில்லேஜில் வேலைக்கு போகிறவங்க, டெய்லி வேலைக்கு போகிறவங்க வழியில் பார்த்துட்டு கலாய்க்கிறாங்க, வாங்க எங்களோட வேலைக்கு வாங்கன்னு. இதுதான் அடுத்த ஸ்பாட்டு, ஆத்தங்குடி பேலஸ். இதுவும் பல ஷூட்டிங்லலாம் வந்திருக்கு. மதுரை படத்துலேயும் வந்திருக்குன்றாங்க. கோர்ட் சீனில், மதுரை படத்தில் பசுபதி கோர்ட் சீன் எடுப்பான்ல உள்ள, அதில் வந்துடாமா இல்லை விட மாட்டானுங்க போல. எப்படின்னாலும் வெளியே இருந்தே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். இதான் குன்றக்குடி முருகர் கோயில். எம்டன் மகன்ல ஒரு சீன் வருமே, நிக்கிறீங்களே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. என்னாச்சு? பைத்தியமே பிடிச்சிருச்சா? கொலாடியில் உளுந்து என்ன பிரயோஜனம்? போய் கோயில் வாசலில் போய் உள்ள சொல்லு. அந்த இடம் தான் இது. அட தம்பி, ஆமாண்டா. கொலாடியில் வந்து என்ன பண்ண? கோயில் வாசலில் கோயிலில் உருளணும். நெக்ஸ்ட் ஸ்பாட் இதான் முடிஞ்சு. இதுக்கு அடுத்து பிள்ளையார்பட்டி. குன்றக்குடி கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கோம். முருகன் பவன். பேரெல்லாம் பார்த்தேன், நான் பேரெல்லாம் பார்க்கல. சாப்பிடணும் போது 20 ஆயிடுச்சா, பசி எடுக்க இருந்துச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட போகிறோம். காணுகாத்தான் பேலஸ், ஆத்தங்குடி பேலஸ் பார்த்தாச்சு. அப்புறம் குன்றக்குடி கோயில் என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு இந்த ஹோட்டல் பார்த்துட்டு போனோம். அதனால் இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட்டுருக்கோம். பொங்கல், பூரி, நெய்யப்பன், சண்முகம், என்ன தோசை, பொடி தோசை. டெஸ்டினேஷன் பிள்ளையார்பட்டி வந்திருக்கோம். பிள்ளையார்பட்டி தான் ரவுண்ட் அடிக்கிறோம். பிளாக் சைடு, பிள்ளையார்பட்டி பிளாக் சைடு.
நாளைக்கு ரன்னுக்கு நம்ம நண்பர்கள் பார்த்தியா? நாளைக்கு ரன்னுக்கு பிப்பு கலெக்ட் பண்ணியாச்சு. பிப்பு டிஷர்ட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. டிஷர்ட்டு ஆமாம். அப்புறம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கே நெய் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் காரைக்குடியில். குடி செட்டிநாடு குசைனுக்கு அப்புறம் நெய் தான் ஃபேமஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. அங்கே போனால் மக்கள்லாம் அவனை சூழ்ந்துட்டாங்க. அவங்கள விலைக்கு விட்டு வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. அரும்பெருமைகளை பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ரோட்டில் எப்படி ஓடுவார், ஆல்ரெடி தெரிஞ்ச ரோடு தான் அப்படின்ட்டு. சரி பார்ப்போம், நாளைக்கு ரன்னில் பார்ப்போம். நாளைக்கு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டே ஆஃப் த ட்ரிப்பு. இவன் 100 கிலோமீட்டர் ரைடு போனாலே அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட 1 மாதம் எடுத்துப்பா. இதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பான்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. எத்தனை பார்ட்ஸ் வரும் எதுவுமே தெரியல. வண்டி வருது. டேய் கூடிய சீக்கிரம் எடிட் பண்ணி போட்டுடுறா. வரும் ஆனா வராது. வரும் ஆனா வராதா? இதே ரூட் தான் பையப்பா. ஆமாம். இதெல்லாம் வலிக்குது எனக்கு இப்போவே.